இல்லாமல் மறைச்சிருக்கிறாங்க. அரச காணிகள் சூறையாடப்படுது. இது டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா வாய்க்கால் ரோயிங் இருக்குது. வேணுமெண்டா வாகனத்துக்கு இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் முரசு மூட்டையிட்ட நிற்கிறோம். முரசு மூட்டையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு பாலம் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. அதுக்கு முன்னுக்கு ஒரு பாலம் வந்து உடைஞ்ச நிலையில் அதன் அந்த பிளேட் வந்து மாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பாலத்தில் அதிக அளவில் நீர் வந்து வெள்ளை நீர் வந்து பாஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அந்த பிளேட்டை கலட்டி தூக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு பிளேட்டும் செம்ம பாரம், அது எல்லாம் இரும்பிலான பிளேட்டை தான் தூக்கிட்டு வராங்க. பழைய பாலத்தில் இருக்க பிளேட்டுகளை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து மாற்றீடு செஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், எவ்வளவு நீர் வந்து பாஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த நேரத்தில் வாகனங்களும் இதுக்குள்ள போய் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொன்று இல்லாமல் 8 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. இப்போ இந்த இடத்துல பழைய பிளேட்டை வந்து கலட்டி கொண்டிருக்கார். ஒவ்வொன்றும் பெரிய பெரிய நட்டுகள். ஸோ அதுக்குரிய அந்த உபகரணங்களை போட்டு சாவியை போட்டு காட்டி கொண்டிருக்கிறார். உடைந்த பாலத்தின் அந்த பிளேட் வந்து கலட்டப்பட்டுச்சு. ஸோ கிட்ட போய் பார்த்தா நம்ம இப்படி இருக்குன்னு பாருங்கள். பால வேலை எல்லா இடத்துலையும் வேலை நடந்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் சீர் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இப்போ நாங்கள் கண்டாவளையில் இருக்கும் ஆறாங்கட்டையில் இருக்கிற கண்ணையா பாலத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முகப்பிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் பாதையில் யாரும் போக முடியாது, வேலை பரபரப்பாக நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் கீழ் பாதையில் போயிட்டு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கே ஒரு ஜேசிபி நிற்கிது, முன்னுக்கு ஒரு பெரிய கிராண்ட் ஒன்று நிற்கிது, அந்த வெள்ளை கலர் கிராண்ட். இது தொடர்ச்சியாக ஒரு கிழமையாக இதில் நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல இந்த மண் அரிப்பு ஏற்படாதவாறு சில வேலிகளுக்குரிய அமைப்பெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல இதில் இரும்பு தகடுகள் எடுக்கப்பட்டிருக்குது. அப்படியே முன்னுக்கு போய் பார்ப்போம் என்ன நிகழ்வுண்டு. ஓகே, இந்த இடத்துல தான் கிராண்ட் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அங்கால புதிய பாலம் கட்டப்பட்டு கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அதில் போய் பார்த்தோம் என்றால் இங்கால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் ஆர்மி பரபரப்பாக வேலை செஞ்சு கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே அங்கால போய் பார்க்கலாம். பாலத்தின் ஒரு பகுதியை கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ கிரேனை வச்சு 2 பக்கம் இணைச்சி பாலத்தின் நடுவு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் அப்படியே மறுபக்கம் போய் பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார். ஓகே, இதில் ஆள் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு படகும் இருக்குது. அப்போ பாலத்தை தான் கட்டினாடு. இங்கே இருக்கிற ஒரு சிலர் காணிகளை சூறையாடி வச்சிருக்கிறாங்க. வாய்க்கால் இருந்த நீரோட்டங்களை சூறையாடி நெல் செய்கிறாங்க. இதுக்கு ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர் உடந்தையோ தெரியாது. என்னடா கேட்ட இடத்துல சொல்லினா ஓட்டோ உயர்த்தினபடியாக தான் தள்ளி கொண்டு போயிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா கிணத்த காணியில் என்ன மாதிரி வாய்க்காலே இல்லை, இன்னும் ஒருத்தரும் பார்க்க இல்லை. இது ஆராய்ச்சி நான்
இது டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா வாய்க்கால் ரோயிங் கிடக்குது வேணும்டா வாகனத்துக்கு இருக்கு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இதைத்தான் பார்க்க வந்தேன். அப்போ இவ்வளோ தூர்வார வேண்டியது நீரோட்டம். அப்போ நீரோட்டத்தில் தூர்வாரி இருந்தால் இந்த இவ்வளவு காசு செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. என்னடா இதில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீரோடு தானே, நீரோடைக்கு இந்த வேகத்தை கட்டுப்படுத்துறது இதால் வருதுன்னு தெரியா, சைக்கிளையும் வருது இல்லாமல் திசைகளை மாட்டினா என்ன நடக்கும். அப்போ இதுக்கு நேர 2 வாய்க்கால் வந்து சேர்ந்து தண்ணி நீரோட்டம் ஓட்டம் இருந்தது, முன்னைய காலத்தில் இருந்தது. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அதுக்கு அதிகாரிகள் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதான் இந்த இடத்துக்கு நீங்கள் அரசாங்கம் வந்துட்டீங்களா இருக்கிறீங்களா, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் சரி செஞ்சு விடுங்க. சரி செய்யணும். என்னடா இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அப்புறம் தெரியுது. நாங்களும் அதுக்கு பிறகு தான் ஆதாரங்களை ஒரே நாளில் எல்லாத்தையும் காண முடியாது, எல்லாமே மறைச்சிருக்கிறாங்க. அரச காணிகள் சூறையாடப்படுது. சாதாரண மக்களுக்கு காணி இல்லை, வசதி படைத்தவங்களும் கட்ட பஞ்சாயத்து செய்கிறாங்களும் மூடிப்பட காணி இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, எல்லாமே இருக்குது தாராளமாக. மக்கள்கிட்ட தான் ஒன்றும் இல்லை. மக்கள்கிட்ட தான் ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் நீர் எப்படி ஓடிக்கொண்டிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஆராய்ஞ்சு சிறந்த முறையில் செய்யும் பட்சத்தில் தான் கிளிநொச்சி மண்ணின் வெள்ளப்பெருக்கு பாதிக்கிறார். இதே மாதிரி தென்பகுதியில் 48 மத்திய சுற்றின மாதிரி இங்கே மழை பெய்திருந்தால் 2 மட்டும் முடிஞ்சு கிளிநொச்சி அழிஞ்சிருக்கு. திருப்பியும் இவ்வாறான அர்த்தம் பெறாதட்டு நீ இல்லையே. அப்போ முன்கூட்டியே இந்த வாய்க்கால்களை சீரமைச்சு சிறந்த முறையில் செய்வமாக இருந்தால் வீதிகள் பழுதடையாது, அதினே நீரோட்டம் வேகமாக இருக்குது. நீங்கள் வேணும்டா கிளிநொச்சி டவுனை போய் பாருங்க, வாய்க்கால் கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி தண்ணி இப்போ மழைக்கு தான் இருக்குது. அப்போ இதை எதிர்களின் காலத்தில் இது 6000க்கான நடவடிக்கை எடுக்கப்படாது. பழைய காலத்தில் ஓய்வு இருக்கும், பழைய ஆட்கள் நல்ல வடிவாக தான் சொல்லியிருக்காங்க. இதர காலம் தொடர்ந்து அரசியல் செய்தவர்கள் இதுகளை பார்த்து அவர்களுக்கு பணம் தான் பணம் இருந்தால் தீயை தின்னுவார். அப்படிப்பட்ட பார்லமெண்ட் இருக்கிற திண்டாக்கள்லாம் இருக்கிறேன் சரியோ. இனிமேலும் மக்களும் சார் நாங்கள் சொன்ன மக்களுக்கு பூர்வமான சொல்ல கொடுக்குறேன். இன்றைக்கு ஒரு இளைஞர் விபத்தில் இறந்துருக்கார், அதுவும் கொலையன்ற ஒரு சில குடும்பத்தின சொல்லுகிறார். இன்றைக்கு சூப்பர் மார்க்கெட், நகைக்கடை, கள்ள மண்ணு உங்களால் நீங்கள் யூடியூப் செய்து கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க சரியோ. ஆனால் இன்றைக்கு ஒரு லோட் ஓடினா 1 லட்சம், ஒரு ஆள் சொல்லுது 80 லோட் ஓடினா ஒரு டிப்பர் காசு. அதே மாதிரி கிராம சேவையாளர் வந்து ஆக்கிரகண்ட வெள்ள காசு கொடுக்கணும்னு சொல்லி பேச்சு போகுது. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கோம். இது தர வெடுப்பா. உண்மையாக அரசாங்கம் முந்தி காசு இல்லையாண்டவங்க, இன்றைக்கு அரசாங்கம் டிஎஸ்எஃபிஸுக்கு காசை கொடுத்துட்டு. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, பல இடங்களுக்கு போய் பார்த்துட்டு எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற வேறு கொடுக்குறாங்க. சிறியரோ நான் உண்மையாகவே கவலைப்படுறேன். உண்மையாகவே நான் இந்த டிஎஸ்எஃபி வேலைக்கு இல்லை, இந்த அரசாங்கத்தில் வேலை செய்ய தங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. தெரியும் கிளாஸுக்கு போடக்கூடிய பிள்ளைகள் இந்த பாலத்தினோட தான் நடந்து போய் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் இந்த பாலத்தினோட போகிறத விட பாலத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. பாருங்கள், பாலம் கட்டி இப்போ கிட்டத்தட்ட பாலத்தின் நடுப்பகுதிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் இந்த ஆள் இல்லாமல் இயங்கக்கூடிய சிறிய படகு. மறுபக்கம் கட்டிப்பட்டு கொண்டிருக்க பாலம் இதுதான். இந்தியன் ஆர்மி முழு அவர்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த பாலத்தை வந்து கட்டி முடிச்சிடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது. இதை பாருங்கள், மண்ணரிப்பை தடுப்பதற்காக போடப்பட்டிருக்கிற இந்த அமைப்பு பாலங்களை இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய ஆணிகள் இருக்குது. பரபரப்பான வேலை நடந்து கொண்டிருக்குது. யாருமே இந்த இடத்துல ஃப்ரீயாக நிற்கலை, எல்லோரும் ஏதோ ஒரு வேலையை மாறி மாறி செய்து கொண்டே இருக்கிறாங்க. சரியான முறையில் இணைக்கப்படணும், வேலையை வேகமாக முடிக்கப்படணுங்கிறதுல குறிக்கோளாக இருக்குங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிரெயின் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது. பெரிய கப்பி ஒன்று போட்டு அந்த பாலத்துக்கு கீழே பயன்படுத்தப்படுறது வந்து நினைக்கிறேன் முளைக்குட்டி செலுத்தி என்று இந்த இடத்துல ஒரு வீல் ஒன்று வச்சுருக்குறாங்க. பாலத்தை இது வழியால் தான் தள்ளுவாங்க. அங்கால இளங்குமரன் நேரடியாக வந்து இந்த இடத்துல இருக்கிற இராணுவ வீரரோட காட்சி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அங்கால மாறி மாறி வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. மழையும் வர்ற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல.
வேலை பார்த்திங்கன்னா பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறப்ப மழையும் மிரட்டி கொண்டிருக்குது. ஓகே, மழை வரவும் இந்த இடத்துலேருந்து எல்லோரும் ஓடுறதை பார்க்கலாம். ஸோ அவர்கள் வந்து அப்போ தான் தொடர்ச்சி அந்த வேலை செய்யலாம். இப்போ அதனால் அவங்களோட இருப்பிடத்தை நோக்கி எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் 2:30 மணி இருக்கும். இந்த நேரத்தில் நடந்த விஷயத்தை நாங்கள் காணொலியாக எடுத்திருந்தோம். நிச்சயமாக இன்றைக்கு இரவு என்ன நடக்குங்கிறதே எங்களோட காணொலியில் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.